சினிமாவுல எப்படி சில நடிகர்களோட இழப்பு ஈடு செய்ய முடியாதோ, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க முடியாதோ, அதே மாரி சின்ன திரையிலயும் ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. அந்த நடிகர்களுடைய இடத்த அவங்கள தவிர வேற யாராலயும் ஃபில் பண்ண முடியாது அப்டின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் ஜெயமணி. அவர் இப்ப திடீர்னு இறந்து போனது சின்ன திரை வட்டாரத்தில மிகப்பெரிய அதிர்ச்சியையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். திருமதி செல்வம் சீரியல்ல அந்த ஹீரோ, அதாவது நம்ம தளபதி விஜயோட ஃப்ரெண்டா ஒருத்தவர் இருக்கார்ல, சஞ்சய். அவர் தான் அதோட கதாநாயகன். அந்த திருமதி செல்வம் சீரியல்ல அவருக்கு அப்பா ஒருத்தர் இருந்தார். அந்த அப்பாவா நடிச்சவரு வேற யாரும் இல்ல, இவர் தான். ஜெயமணி தான் அதில அவருக்கு அப்பாவா பண்ணாரு. அதில அவருடைய கதாபாத்திரத்தோட பேரு பூங்காவனம். அந்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. ஏன்னா, அவர் ரொம்ப வெள்ளந்தியா, நல்ல மனுஷனா இருப்பாரு. பொண்டாட்டி பார்த்தோன்னா, அந்த சித்திக்காரிய வழக்கம் போல என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணுவாங்களோ, ஒரு தாய் இல்லாட்டினா அந்த சித்திகள்லாம் என்ன சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ, அத பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த திருமதி செல்வத்துடைய, அதாவது இவரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கதாபாத்திரம். ஆனா, இவருடைய கதாபாத்திரம் ரொம்ப எதார்த்தமா, வெள்ளந்தியா, ஒரு குடும்பத்தில ஒரு பெரிய மனுஷனா எப்படி இருக்கணுமோ, அது மாரியே வந்திருப்பார். அதோட மட்டும் இல்லாம, சிறகடிக்க ஆசை, மெட்டி ஒலி, கல்யாண பரிசுன்னு ஏகப்பட்ட சீரியல்கள்ல நடிச்சிருக்காருங்க. அது எல்லாத்தையும் விட 150 மேற்பட்ட 150 திரைப்படம்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 150க்கு மேல ஒரு 170 திரைப்படத்திலயாவது இவர் பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே கலைத்துறையில ஆர்வம் காட்டி, மேடை நாடகம் வாயிலா தன்னோட நடிப்பு பயணத்த தொடங்கியிருக்காரு. நடிகரா மட்டும் இல்லாம, சின்ன திரையில பல தொடர்கள்ல டைரக்டரா பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸும் இவருக்கு இருக்குங்க. இந்த நிலையில தான் சென்னையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்ல திடீர்னு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வி.சி. ஜெயமணி மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்காரு. ஹார்ட் அட்டாக் அவருடைய இந்த திடீர் மறைவு செய்தி சின்ன திரை வட்டாரத்திலும், ரசிகர்களிடையும் பெரும் அதிர்ச்சியும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய மறைவுக்கு சின்ன திரை நட்சத்திரங்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதே நேரத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க அப்பதான் தன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கும். ஆனா, அறிபறியா பார்த்தா அதுக்குள்ள அவங்க வாழ்க்கை முடியிற மாரியான ஒரு சூழல் வந்துரும். எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல். அந்த சீரியல்ல மாரியப்பன் அந்த கதாபாத்திரம் பயங்கரமா பார்த்தோன்னா வரவேற்கப்பட்டது, பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைலே மாறுச்சுங்க. அவருடைய கால் ஷீட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் 50,000 அப்ப வாங்கிட்டு ரொம்ப பீக்ல பிஸியா இருந்த மனுஷன் மாரிமுத்து. ஆனா அவருடைய மரணம், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வைரமுத்துட்ட உதவியாளரா இருந்திருக்காரு, இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. பல டிராவல்லாம் கடந்து அந்த கதாபாத்திரம் மூலியமா மக்கள் மத்தியில பிரபலம் ஆகும்போது, திடீர்னு அவரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போயிட்டு வரும்போது இதே மாரி தான் கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிட்டார். ஜெயமணிங்கிறவரு மேடை நாடகத்துல அப்ப இருந்து சிவாஜி கணேசன் இது மாரியான பெரிய ஆர்டிஸ்ட்ட பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி, அது மாரி இவங்கள்லாம் மேடை நாடகத்துல உள்ளுக்குள்ள படிப்படியா பார்த்தோன்னா நடிச்சு, அடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள பயன்படுத்தி சீரியலு, சினிமா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு போய் தக்க வச்சு, இன்னைக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, திடீர்னு இப்படி ஒரு செய்தி உண்மையிலே மிகப்பெரிய சோகத்தையும், அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாவும், அவருடைய ரசிகர்கள் சார்பாவும், சின்ன திரை சங்கங்கள் சார்பாவும் நம்ம ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறோங்க. அவருடைய நடிப்புல உங்களுக்கு புடிச்ச சீரியல் எது அப்படிங்கிறத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.